ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மானிட்டேஷன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் முடிகிற வரைக்கும் வீடியோட பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஒரு தம்ப்நெயில் இமேஜை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்பயும் போல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த ஃபோர்த் எங்களோட வயிற்றுலேயே கத்தி இறக்கிருப்பான். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம பையிலுமே அவனை பார்த்து ரத்தத்துக்கு ரத்தம் பித்தத்துக்கு பித்தங்கிற மாட்டான். நீ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதை தான் நான் வந்து உனக்கு பண்ணியிருக்கேன். என்னுடைய உடம்புக்கு நீ எப்படி குய் பிளாக்கேஜ் ஏற்படுத்தினியோ அதே தான் நான் இப்போ உனக்குமே பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பான். என்னடா நம்ம பையன் இன்னும் அவனை போட்டு தள்ளியான்னு பார்த்தா அவன் வந்து இன்னும் உயிரோடு தான் இருந்திருப்பான். நம்ம பையன் வந்து அவனை சாவடிக்கிறதுக்கு பதிலாக அவனோட பாய்சன் கூரை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பான். இதனால அந்த பையன் கை கால் வராம ஒரு 80 வயசு தாத்தா மாட்டமே மாறி இருப்பான். நம்ம ஹீரோமே அந்த ஃபோர்த் எங்களோட அப்படி மாறினதை பார்த்துட்டு நீ மட்டும் ஒழுங்கா உன்னோட உடம்புக்கு ட்ரைனிங் பண்ணியிருந்தானா, நீ வந்து தேவையில்லாம இந்த மாதிரியான மிஸ்டிக்கல் ஆர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணதுனால தான் உன்னோட உடம்பு இப்படி மாறி இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அதோட அவனுமே நீ ஒன்று கவலைப்படாத, உனக்கு வந்து நான் ஒரு சில மெடிசன் தரேன், அது மட்டும் இல்லாமல் அக்குபஞ்சர்ஸ் நீடில்ஸுமே தரேன்னு சொல்லியிருப்பான். இந்த பையப்பில் அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கப்ப எதுக்காக அவனுக்கு போயிட்டு மெடிசன் கொடுக்குறேன்னு சொல்றான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கோமா ஸ்டேஜில் இருந்தப்ப இந்த ஃபோர்த் எங்களோட பையன் அவனோட மெடிசன்ல வந்து பாய்சனை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பான். அதோட மட்டும் இல்லாம ஒரு வீக்கான உடம்புல போயிட்டு அக்குபஞ்சர் நீடலுமே அவன் யூஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் இப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து அதை சொல்லியிருப்பான். அந்த டைம்ல பார்த்து அந்த பேனல் ஹாலோட பிளாக் ஸ்வாட சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களுமே அந்த ஹால் மாஸ்டர் பத்தி, மாஸ்டர் உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இன்ஜுரியுமே ஆகல, நீங்க வந்து நல்லா தானே இருக்கீங்கன்னு அவனுங்களுமே கேட்டுப்பானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோமே உடனே அவனோட கையை மேல தூக்கிட்டு சரி சரி நான் வந்து சரண்டர் ஆயிரேன், என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. அந்த பேனல் ஆகலோட மாஸ்டருமே நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நம்ம பையனுமே அவரை பார்த்து நீங்க ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கை விலங்குகளை அவுத்துட்டு பேசுங்க, நான் ஒன்று இந்த இடத்த விட்டுலாம் தப்பிச்சுலாம் போக மாட்டேன், இந்த கை விலங்குலாம் போட்டுக்கிறதுனால எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டு அந்த ஹால் மாஸ்டருமே நீங்க வந்து இப்ப ஜெயில இருக்கீங்க, அதோட நீங்க வந்து ஒரு கிரிமினல், என்னதான் நீங்க இந்த இடத்துல டெம்பரவரியா இருந்தாலுமே நீங்க சொல்ற அந்த ஒரு ரெக்வெஸ்ட்டை என்னால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம ஹீரோமே அந்த ஹால் மாஸ்டர் பார்த்து உங்க மேல இருக்க அந்த ஒரு மரியாதைக்காகத்தான் இவ்வளவு நாளா நான் இங்க இருக்கேன், இல்லனா எப்பயோ இந்த சங்கிலி எல்லாம் உடைச்சிட்டு நான் வந்து இந்த இடத்த விட்டே தப்பிச்சு போயிருப்பேன்னு சொல்லியிருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஹால் மாஸ்டருக்கு முன்னாடியே அவனோட கையில கழுத்துல போட்டுக்க சங்கிலி எல்லாமே அசால்ட்டா உடைச்சிருப்பான். இந்த பைபிள பண்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹால் மாஸ்டர் ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. ஏன்னா இந்த ஒரு செயின் தடை செய்யப்பட்ட CIN மெட்டலால உருவாக்கப்பட்டது. இது வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல். அப்படி இருக்கப்ப இதையே இவர் வந்து அசால்ட்டா உடைச்சிட்டாருன்னு இவருமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அந்த ஹால் மாஸ்டருமே நம்ம ஹீரோவை பார்த்து ஒருவேளை நான் வந்து உங்களை இங்க இருந்து போக அனுமதிக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, நான் வந்து ஒரு தேர்ட் யங் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு நாள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இந்த இடத்துல இருந்தேன், இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கிற மாதிரி இல்ல, என்ன உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். அந்த ஹால் மாஸ்டருமே சரி இருந்தாலும் என்னுடைய கண்கள் எப்பயுமே உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம பையிலுமே அவரை பார்த்து என்னோட வழியில வந்து நீங்க குறுக்க வராத வரைக்கும் நான் வந்து இந்த பேனல் ஹாலுக்கு ஒரு இனிமையா மாற ஆசைப்படலன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த ஹால் மாஸ்டருமே நீங்க ஒண்ணு இந்த கல்ட்டோட சக்சஸர்லாம் கிடையாது, நீங்களும் மற்றவங்களை மட்டும் ஒன் ஆஃப் த கேண்டிடேட் தான், நம்ம பையன் அவர் சொன்னதுக்கெல்லாம் எந்த ஒரு ரிப்ளைமே பண்ணிருக்க மாட்டான். அதோட நம்ம ஹீரோமே அந்த ஒரு பிரச்சனை விட்டுமே போயிருப்பான். அப்பதான் அந்த ஹால் மாஸ்டருமே யோசிச்சு பாக்குறாரு, இதுக்கு முன்னாடி அவரு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டப்ப நம்ம ஹீரோவோட அந்த ஒரு டிமானிக் எனர்ஜியுமே அவர் கவனிச்சிருப்பாரு. அது வந்து இந்த டிமானிக் கல்ட்டில் இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் பயங்கரமாகவும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஹால் மாஸ்டர் நம்ம ஹீரோவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு விஷயத்தையுமே நோட் பண்ணிருப்பாரு. அது என்னன்னா அந்த டைம் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த ஒரு ஸ்வாட் அட்டாக் எல்லாமே அது வந்து ஆர்த்தடாக்ஸ் செட்டை சேர்ந்தது. இவரை பார்க்கும்போது என்னதான் ஒரு டிஃபிகல்ட்டான பெர்சனா தெரிஞ்சாலுமே இந்த தேர்ட் யங் மாஸ்டர் ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு ஆளுன்னு இவருமே நினைச்சு பார்த்திருப்பாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட அந்த ஒரு மேன்ஷனை தான் காட்டாங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம பையன் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால அங்க இருந்த எல்லா சாப்பாட்டுமே சும்மா பூந்து விளையாண்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரெண்டு பைய பிள்ளைங்களுமே பார்த்து பொறுமையா சாப்பிடுங்க, உங்க சாப்பாட்டை யாரும் திருடிட்டு எல்லாம் போயிட மாட்டாங்கன்னா அந்த ஸ்குவாட் லீடருமே சொல்லியிருப்பான். அதே சமயம் நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ பார்த்து அந்த பேனல் ஆகால உங்களுக்கு சாப்பாடு எதுவும் போடலையான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோமே சோறுலாம் போட்டானுங்க, இருந்தாலுமே அது வந்து ரொம்பவே பழைய அரிசியா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம காட்டுல விளையிற மோசமான காய்கறிகளை தான் அவனுக்கு சாப்பாடா போட்டானுங்க, உண்மையிலுமே அது வந்து ரொம்பவே கேவலமா இருந்துச்சு, அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல, நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், இதையுமே நீங்க வந்து கண்ணை வச்சுட்டு இருக்கீங்களாடான்னு கேட்டிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து அந்த ஃபோர்த் எங்களுக்கு அப்படி பண்ணதுனால இந்த கல்ட்டில் இருக்க ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்களால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோமே எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் வர சான்ஸ் இல்ல, இந்த கல்ட்டில் இருக்க எங்களாடு அப்புறம் யங் லேடிஸ்லாம் இந்த ஒரு பொசிஷனுக்காக சண்டை போடும்போது அதுல வந்து அவங்க தடையிடவே மாட்டாங்க, அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதோட அந்த ஃபோர்த் எங்களாடு ஹேங் ஏமோன் வந்து இப்ப ஊனமற்றவனா மாறிட்டான், அதோட அவனால இப்ப நகர கூட முடியாதுன்னு சொல்லியிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோமே அங்க இருந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம டாங்க பையில அந்த ஸ்குவாட் லீடரும் பார்த்து இப்ப வந்து எங்க சிச்சுவேஷன் எல்லாமே நார்மலா தான் இருக்குது, அதனால நீங்க வந்து உங்க சொந்த ஆர்கனைசேஷனுக்கு திரும்ப போங்கன்னு சொல்லியிருப்பான். குறிப்பா நம்ம டாங்க பையில பார்த்து நீ வந்து ரொம்ப நாளா என் கூட தான் இருக்க, நீ வந்து அந்த எல்டர் கோட்டை சேர்ந்தவன் மட்டும் இல்லாம அதோட தேர்ட் லீடரும் கூட, அதனால நீ வந்து உன்னோட வேலைக்கு திரும்ப போறது தான் நல்லதுன்னு சொல்லியிருப்பான். அடுத்து நம்ம ஸ்குவாட் லீடரை பார்த்து நீங்க வந்து ஒரு ஸ்குவாட் லீடரா உங்களுக்கு எக்கச்சக்க
எக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதனால உங்க வேலையை போயிட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்குவாட் லீடர் எல்லாம் பயங்கரமா காண்டா இருப்பா. அப்பதான் அவளுமே நம்ம பையல பத்தி நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ ஒன்னு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோமே அவங்க 2 பேத்துக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுமே போயிருப்பாங்க. அப்பதான் அந்த ஸ்குவாட் லீடருமே நம்ம பையல பத்தி இவனை பார்க்கும்போது ஒரு இரக்கம் இல்லாத ஒரு கோல்டான ஒரு ஆளு மட்டும் தான் தெரியுதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அவளுமே நம்ம டாங்க பையில நோட் பண்ணிருப்பா. அவளுமே அவனை பார்த்து நீ என்ன அப்செட்டா இருக்கியான்னு கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம டாங்க பையிலுமே யங் மாஸ்டர் வந்து நம்ம கிட்ட கடைசியா குட் பைன்னு சொல்லிட்டு போறாரு, இதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியலன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே டைரக்டா நம்ம ஆங்கு பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல நம்ம ஆங்கு பண்ணலாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா கதறி அழுந்திருப்பா. அவளுமே நம்ம ஹீரோட காலில் விழுந்து யங் மாஸ்டர் நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா கண்டிப்பா நான் வந்து எப்பயோ செத்து போயிருப்பேன்னு சொல்லியிருப்பா. அதோட நீங்க வந்து சேஃபா திரும்ப வந்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் தேம்பி அழுக ஆரம்பிச்சிருப்பா. நம்ம ஹீரோமே நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நீ ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம டீமன் லாடா தான் கட்டுறாங்க. நம்ம டீமன் லாடுமே அந்த கார்டியன் பையில பார்த்துட்டு அந்த 4th யங்லாடு ஹேங் யூமோன் எப்படி இருக்கான்னு கேட்க உடனே அவனுமே அந்த 4th யங்லாடு வந்து இப்ப ரொம்பவே சீரியஸான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காரு. அவருடைய பாய்சன் கோர் வந்து இப்ப டெஸ்டே ஆனதுனால அந்த பாய்சன் எல்லாமே இப்ப அவரோட உடம்ப வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே அதிர்ஷ்டவசமா அவரோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, ஆனா அவர் வந்து ஊனமற்றவரா மாறிட்டாருன்னு சொல்லியிருப்பான். அந்த 4th யங்லாடோட உடம்புல இருக்க அந்த ஒரு பாய்சனை பிளட் ஸ்பிரிட் பவுலியன்ல இருக்க பிசிஷியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னதான் அந்த ஒரு பாய்சனை ரிமூவ் பண்ணாலுமே இவரோட உடம்புல வந்து சிவியரா இன்ஜுரி ஆயிருக்குது, அது மட்டும் இல்லாம இவரோட எனர்ஜி ஓவர் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்குது. அதனால அவர் என்னதான் ரெக்கவர் ஆகி வந்தாலுமே கூட அவரால் அவரோட பழைய ஸ்டேஜுக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம டீமன் லாடுமே அந்த கார்டியன் பையில நீ இங்க இருந்து போலான்னு சொல்லியிருப்பாரு. அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். அப்பதான் நம்ம டீமன் லாடுமே யோசிச்சு பாக்குறாரு எதுக்காக அவன் வந்து அந்த 4th யங்லாட உயிரோட விட்டான். அவன் நினைச்சிருந்தா கண்டிப்பா அவனால அவனை சாகடிச்சிருக்க முடியும், இருந்தாலுமே அவன் வந்து அதை பண்ணல. ஒருவேளை அந்த 4th யங்லாடு இவனுக்கு பண்ண அந்த ஒரு விஷயத்துக்காக திரும்ப அதையே இவனுக்கு பண்ணணும்னு நினைச்சு இப்படி பண்ணிருப்பானோன்னு இவருமே யோசிச்சு பாக்குறாரு. அந்த 3rd யங்லாடு பைப்ல அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆயிருக்குது. அவன் கடந்த கொஞ்ச நாளா எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான், இருந்தாலுமே அவனோட கோலை வந்து அவன் அச்சீவ் பண்ணிட்டான். அவன் வந்து அந்த குய் பிளாக்கேஜ்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆயிட்டான். அதுக்காக அவன் வந்து நிறையவே ட்ரைனிங் எடுத்திருக்கான். அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இருந்தாலுமே இந்த 4th யங்லாடு அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான். இவன் வந்து அந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட பேட்ரியார்ச்சோட ஒரே பையன். இவனுமே அவங்கள மாட்டான் புத்திசாலித்தனமாவும் தந்திரமாவுமே இருக்கான். என்னதான் இவன் இந்த கல்ட்டில் இருக்க மத்த கேண்டிடேட்டை விட ரொம்பவுமே புத்திசாலித்தனமா இருந்தாலுமே கூட அதுதான் இவன் இப்ப இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமாவுமே அமைஞ்சிருக்குது. இவன் மட்டும் ஒழுங்கா அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கவனம் செலுத்தியிருந்தானா கண்டிப்பா இவனுக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்காதுன்னு அவருமே யோசிச்சு பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு மேன்சனை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆங்கு பண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் உங்களை பார்க்கறதுக்காக ஒரு கெஸ்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பா. அதை கேட்டுட்டு அவனுமே கெஸ்டா அப்படிலாம் வர வாய்ப்பு இல்லையேன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் தான் வந்திருப்பாங்க. இவங்களை பார்த்துட்டு நம்ம ஹீரோலாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். ஆனா இவங்களை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலுமே மீட் பண்ண முடியாது. உடனே நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து நான் இருக்க அந்த ஒரு இடத்துக்கு வரீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பையிலுமே நான் எதுக்காக உங்க இடத்துக்கு வரணும்னு கேட்டிருப்பான். அப்பதான் அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே சொல்லியிருப்பாங்க நீங்க கொடுத்த அந்த ஒரு மார்ஷியல் டெக்னிக் மூலமா அவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு மார்ஷியல் டெக்னிக் ரொம்பவே மிஸ்ட்ரியாவும் யூனிக்காவுமே இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ அந்த குய் எனர்ஜியை பியூரிஃபை பண்ற அந்த ஒரு பவுன்லெஸ் டெக்னிக்கை தான் கொடுத்திருப்பான். அப்பதான் அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே நம்ம ஹீரோவை பார்த்து என்னோட அடுத்த சக்சஸரா நான் வந்து அந்த பொண்ணை தான் சூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அவளை வந்து நீங்க ஒரு டைம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதனால தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பையிலுமே உங்களோட சக்சஸர் தான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரெக்கவர் ஆயிட்டு வராங்களா, அப்புறம் எதுக்காக நான் வந்து பார்க்கணும்னு கேட்க அதுக்கு அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே அதுக்கான காரணம் அந்த பொண்ணு தான் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இந்த கல்ட்டோட இன்டர்னல் என்லைட்மெண்ட் ஃபெசிலிட்டியோட ஃபைனல் டிசிஷன் எடுத்தாலுமே கூட அந்த கட்டளைகளை நிறைவேற்றுறது அவ தான். இப்ப வந்து இவ இந்த ஒரு நிலைமையில இருக்கிறதுனால இந்த கல்ட்டுல இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய இழப்பீடுகள் வர நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் தான் இந்த கல்ட்டுல இருக்க பொருட்களை வாங்குறதுக்கும் வெளியே விற்கிறதுக்கும் ஒரு ட்ரேடிங் பண்ற ஒரு ஆபீசரா தான் இவங்க இருந்திருப்பாங்க. அந்த பொருட்களை சேஃபா கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வர அந்த ஒரு வேலையை தான் இந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்திருப்பா. அதனால தான் அவங்களுமே இவ வந்து இப்ப இல்லாததுனால பிரச்சனை வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து நான் வந்து என்னத்த உங்களுக்கு உதவி பண்ணாலுமே நீங்க வந்து நன்றி கடனுக்கு ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இருக்கப்ப என்னத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கறதுன்னு இவனுமே கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்களுமே நீங்க என்ன கேட்டாலுமே சரி நான் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பையிலுமே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்து பணத்தையும் புகழையும் அடைய ஆசைப்படல, என்னுடைய ஆசை எல்லாமே ஃப்ரீடம் தான், அப்படி இருக்கப்ப இதை எப்படி அவங்களால கொடுக்க முடியும்னு இவனு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப தான் நம்ம பையலுக்கு சடனா ஒரு ஐடியா வருது. உடனே நம்ம பையிலுமே அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கல்ட்டில் இருக்க ஒரு சில பொருட்களை நீங்க தானே வெளியே கொண்டு போய் டெலிவரி பண்றீங்கன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவங்களுமே ஆமா ஒரு சில முக்கியமான பொருட்களை நாங்க தான் வெளியே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை கொண்டுட்டு போய் டெலிவரி பண்றதுக்கு சுமார் 2 வாரத்துக்கு மேலுமே ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க சொன்னதை கேட்டுட்டு நம்ம பையிலுமே ஆர்வத்துல நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க சக்சஸரை வெறும் 2 வாரத்துல நான் வந்து
கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருப்பான். இந்த பைபிள் அப்படி என்னதான் ஸ்கெட்ச் போடுதுன்னு பார்த்தா இவங்களை யூஸ் பண்ணியே இந்த கல்ட்டை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலான்னு நம்ம பையன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம டாங்க பையில தான் கட்டுறாங்க. நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் அந்த டைம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். யங் மாஸ்டர் சொன்னது சரிதான், நான் வந்து அவர் கூட ரொம்ப நாளா இருந்ததுனால கிட்டத்தட்ட நான் செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறதையே மறந்து போயிருப்பேன்னு அவனுமே நினைச்சு பார்த்துட்டு கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த இடத்துல ஒருத்தன் வந்து தேர்ட் லீடர் உங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, உங்களை வந்து ஃபர்ஸ்ட் லீடர் பார்க்கணும்னு சொன்னார்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையிலுமே சரி நான் வரேன் போ அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் லீடரா தான் கட்டுறாங்க. நம்ம டாங்க பையிலுமே அவரை பார்த்து எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்க அப்பதான் அவருமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு, உங்களுக்கு நல்லாவே தெரியும் டீமன் ஆர்மி கமாண்டரோட எஸ்கார்டு வந்து இன்னும் 3 நாள்ல நடக்க போகுது, அதனால உங்களுடைய டியூட்டியை வந்து நான் வந்து அங்க மாத்திருக்கேன். அந்த இன்டர்னல் என்லைட்மெண்ட் ஃபெசிலிட்டி மாஸ்டர் வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு டைம் நம்ம ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு ஆளை அவங்க டெலிவரி பண்றதுக்காக கொண்டு போற அந்த முக்கியமான கூட்ஸை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆளை வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஒரு மாசம் வந்து இந்த மாசம் தான் சொல்லியிருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் லீடருமே நம்ம டாங்க பேல்ட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அடுத்த 2 வாரத்துக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே இந்த ஒரு லெட்டர்ல இருக்குது, அதை படிச்சு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பேலுமே அந்த ஒரு லெட்டரை படிச்சு பார்த்துட்டு எனக்கு கொடுத்த இந்த ஒரு டியூட்டியை நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் கட்டுறேன். நம்ம ஹீரோமே அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டரோட அந்த சக்சஸரை பார்க்கறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்பதான் அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே இவளோட பேரு வந்து ஜுவா, இவளுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் மாட்டமே இவ பண்ணக்கூடிய அந்த வேலையை கையாளுறதுல ரொம்பவே திறமையான ஒரு ஆளு. இவ வந்து ரொம்பவே ஜீனியஸான ஒரு பொண்ணு. நான் பண்ற அந்த ஒரு ஃபெசிலிட்டி ஒர்க்ல ஒரு பார்ட்டை வந்து இவ தான் பார்த்துட்டு இருக்கா. அதோட யாருக்கும் தெரியாம இந்த கல்ட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு எல்லா விஷயத்தையுமே இவ தான் கண்காணிச்சுட்டு இருக்கா. இவ வந்து இப்ப இந்த ஒரு நிலைமைக்கு வந்ததுனால கிட்டத்தட்ட இந்த கல்ட்டோட இன்டர்னல் என்லைட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுல இருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இவளுக்கு எந்த அளவுக்கு பொறுப்புகள் இருந்திருக்கும்னு. அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட என்னோட வயசு தான் இருக்கும், இந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே இவளுமே பார்த்துக்கிட்டு இருக்கா, இவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோமே அவளோட கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கறதுக்காக அவனோட டிமானிக் எனர்ஜி லைட்டா அவ உடம்புக்குள்ள அனுப்பியிருப்பான். நம்ம பையலோட டிமானிக் எனர்ஜி பார்த்துட்டு அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர்லாம் ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பாங்க. என்னதான் இவரு கம்மியான அளவுக்கு அவரோட டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணியிருந்தாலுமே அது வந்து ரொம்பவுமே பயங்கரமா இருக்குது, அதோட அந்த எனர்ஜியோட குவாலிட்டியுமே ரொம்பவுமே அற்புதமா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பையிலுமே அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட சரியாயிட்டா, இன்னும் அவன் உடம்புல அந்த டாக்ஸிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்குது, அதை மட்டும் வெளியேற்றினா போதுன்னு சொல்லிட்டு அவனுடைய டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்குள்ள இருக்க அந்த ஒரு டாக்ஸிக் எனர்ஜி அவளோட பிளட் மூலியமா வெளியே கொண்டு வந்திருப்பான். அப்படியே கட் பண்ண ஒரு 10 நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க அந்த பொண்ணுமே கண்ணை முழிச்சிருக்கும். இதை பார்த்துட்டு அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. அவங்களுமே ஜோவா ஒரு வழியா நீ கண்ணை முழிச்சிட்டான்னு கேட்க அந்த பொண்ணுமே கண்ணை முழிச்சு அவங்கள பார்த்திருப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் போக ஆரம்பிக்குது. அந்த டைம் நம்ம ஹீரோவா அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த கல்ட்டோட லீடருக்கு தெரியாம நீங்க வந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. நம்ம பையலுமே ஆமான்னு சொல்ல இதை கேட்டுட்டு அவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, இதை மட்டும் டீமன் லார்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுமே நம்ம ஹீரோட சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பையலுமே சிரிச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க நான் என்ன கேட்டாலும் அது செய்வேன்னு, அப்படி இருக்கப்ப என்னுடைய கோரிக்கை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம உங்களுடைய சக்சஸரை நான் ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதை கேட்டுட்டு அவங்க எல்லாம் கோபத்தோட உச்சிக்கே போயிருப்பாங்க. அப்பதான் அவங்களுமே இவனை பார்த்து நீங்க என்ன டீமன் லார்டுக்கு துரோகம் பண்ணலான்னு பாக்குறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. நான் என்னதான் டீமன் லார்டோட டிசபிளாவே இருந்தாலும் அவர் வந்து அவரோட டிசபிள்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு, அவர் வந்து இந்த கல்ட்டோட மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு, அதனால இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். இந்த பைபிளையும் ஏதேதோ பேசி அவங்கள கடைசியா ஒத்துக்குமே வச்சிருப்பான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டரோட அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பான். அந்த டைம் அந்த இடத்துல அந்த உடம்பு சரியில்லாம இருந்தா அந்த ஒரு பொண்ணு தான் இருந்திருக்கும். நம்ம ஹீரோவா அந்த பொண்ணை பார்த்து நீ வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்ட போல, அதோட உன்னை பார்க்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாவும் ஸ்ட்ராங்காவும் மாறின மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். என் பேசினது கேட்டுட்டு அந்த பொண்ணுமே நீங்க யாருன்னு கேட்டிருப்பா. அப்பதான் நம்ம பேருமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பான் உன்னுடைய குய் பிளாக்கேஜ்ல இருந்து உன்னை நான் தான் ரெக்கவர் பண்ணேன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிருக்கும். உடனே அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ முன்னாடி தலைவணங்கி நீங்க தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை எனக்கு கொடுத்தீங்களான்னு கேட்டிருப்பா. அவனுமே ஆமான்னு சொல்லியிருப்பான். அதோட அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லியிருப்பா. கரெக்டா அந்த டைம்ல அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுடைய சக்சஸரை பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு அவங்களுமே இல்ல அவளை வந்து நான் அனுப்ப போறதா இல்ல, அவ வந்து இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கா, அதனால இங்கே பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்களுடைய கட்டளையை ஏத்து டெலிவரி ஸ்குவாட வழி நடத்தி போறது தான் என்னுடைய முக்கியமான கடமைகள்ல ஒண்ணு, அப்படி இருக்கப்ப கடந்த 6 மாசமா என்னுடைய வேலையை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணாம விட்டுட்டேன், அதை நினைச்சு நான் வந்து ரொம்பவே வருத்தப்படுறேன், அதனால என்ன போகிறதுக்கு அனுமதிங்கன்னு சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோமே ஒரு கேரேஜ்ல அவனோட ஐடென்டிட்டி எல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு நார்மலான பீப்புள் மட்டும் போயிட்டு இருக்கேன். அப்போதான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பாக்குறேன் நான் வந்து இந்த டிமனி கல்ட்டுல ரீபோன் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்பதான் இந்த கல்ட்டை விட்டு தப்பிச்சு போக ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு இவனு யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அதோட மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க இந்த ஒரு இடத்துக்கு பக்கத்துல தான் இதுக்கு முன்னாடி இவன் அசாசினா இருந்தப்ப இவனை சாவடிச்சிருப்பாங்களா அந்த ஒரு இடமே அங்கதான் இருந்திருக்கும். அந்த டைம் அந்த கேரேஜுக்குள்ளார நம்ம ஹீரோ
ஹீரோவும் அந்த பொண்ணுமே பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோமே அந்த டிமானி கல்ட்டோட என்ட்ரன்ஸுக்குமே வந்திருப்பான். அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு ஆளோட எனர்ஜியை வந்து இவன் சென்ஸ் பண்ணியிருப்பான். யாரான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம டாங்கு பையன் தான் இருந்திருப்பான். இதை பார்த்துட்டு இவன் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல வீடியோ யாராச்சும் ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணிருங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலுமே அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.